சென்னை மண்ணடி அலுவலகத்தில் வைத்து 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய முதியோர் பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்ட நிகழ்ச்சி. On behalf of People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India, All Indian Organization provided the clothes to the old age people at National Acting Chairman Office, சென்னை 2015 மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் சாலையில் வைத்து பீப்பிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, நேஷனல் பாரத் சேவக் சமாஜ், ஆல் இந்தியா ஆர்கனைசேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்ட போது. On behalf of People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India, All India Organization to offer the package of food to the Chennai flood victims at Gindi Racecourse area, Chennai. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளின் வாயிலாக நாம் அறிய வருவது வள்ளுவர் வாழ்வியலுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியதை. இதை புரிந்து கொண்ட பீப்பிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, நேஷனல் பாரத் சேவக் சமாஜ் சென்னை ராயபுரத்தில் உள்ள துவக்கப்பள்ளியில் பயிலக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் வழங்கிய தருணம். Don't use your education to earn money and just survive. Use your education to transform the world. On behalf of the People Forum of India, National Bharat Sevak Samaj conducted and provided the notebooks to the 50+ primary school students at Chennai, Rayapuram. நெல்லை மாவட்டம் ஆயக்குடி கிராமத்தில் நடைபெற்ற கால்நடை மருத்துவ முகாம். இதில் 600க்கும் மேற்பட்ட மாடுகள், 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் கலந்து கொண்ட போது. On behalf of People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India, All Indian Organization conducted the animal husbandry medical camp for 600+ cows and 100+ goats at Ayakuri, Nellai district. நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் 150 ஏழை பெண்களுக்கு இலவச சேலை வழங்கிய தருணம். To distribute the sarees to the vulnerable section of the people at செங்கோட்டை. சேலம் மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கிய போது. அது மட்டுமல்லாது சேலத்தின் அருகே ஒரு குக்கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட துவக்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம். On behalf of the People Forum of India, National Bharat Sevak Samaj, they conducted and donated the notebooks to the 300+ school students at Salem and also offered the notebooks to 60+ primary school children. நீலகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்தில் வைத்து விவசாயிகளுக்கு, அதாவது 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு விதை நெல் வழங்கி விவசாயத்திலும் தங்களுடைய பங்களிப்பு உள்ளது என்பதை நிரூபித்துள்ளது பீப்பிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, நேஷனல் பாரத் சேவக் சமாஜ், ஆல் இந்தியா ஆர்கனைசேஷன். On behalf of People Forum of India, National Bharat Sevak Samaj also have the concern on farmers. They contributed to the 200+ farmers by providing the various kind of grain seeds. திருவள்ளூர் மாவட்டத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்ற போது. They conducted the medical camp at blood camp at திருவள்ளூர் district. கேரள மாநிலம் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களான மளிகை பொருட்கள், ஆடைகள், போர்வைகள் இவையெல்லாம் வழங்கப்பட்ட போது. On behalf of People Forum of India, National Bharat Sevak Samaj, All India Organization did the performance on the Kerala flood relief and rehabilitation period. They provide the necessary things like bedsheet, clothes and groceries to Kerala flood victims. திருத்தணியில் பீப்பிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, நேஷனல் பாரத் சேவக் சமாஜ் சார்பாக மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு நிகழ்ச்சி நடந்தபோது அவர்களை உற்சாகமூட்டும் வகையில் நோட்டு புத்தகங்களும் இனிப்புகளும் வழங்கிய தருணம். On behalf of People Forum of India, National Bharat Sevak Samaj, they arranged the interaction session with the mentally retarded people and give the notebooks and sweets to them at Tirthani special program. தேவை என்பது எங்கிருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற கருத்திற்கிணங்க நம் மாநிலத்தில் மட்டுமல்லாது பிற மாநிலங்களின் தேவையை கருதியும் கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளியில் உள்ள 100 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான புத்தகப்பை வழங்கப்பட்ட நிகழ்ச்சி. On behalf of the People Forum of India, National Bharat Sevak Samaj,
donated the school bags to the 100 plus school students at Kerala. பாசன கால்கள் வெட்டி பலனமாய் காட்டை மாற்று என்று கூறுவார்கள். அதற்கு இணங்க சேலத்தில் 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஒரு இடத்தை எடுத்து அதில் காடு வளர்த்தல் என்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது People Forum of India All India Organization. And especially they involve the process of afforestation and make the forest at Salem belt around 20 acres. It is done by People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India, All Indian Organization. திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கலந்து கொண்ட நலத்திட்ட உதவிக்கான நிகழ்ச்சி. On behalf of People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India, All India Organization conducted the Constitutional Former High Court Judge meetup at Thiruvallur district for Welfare Scheme Program. சென்னை செங்குன்றத்தில் வைத்து 200 பேருக்கு உணவை அன்னதானமாக வழங்கிய போது they offered the lunch to the 200 plus people at Chennai Welfare Program. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 70வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் புத்தகப்பை வழங்கிய தருணம். On behalf of the People Forum of India, National Bharat Sevak Samaj provided the notebooks and school bags to the 50 plus children at Tuticorin on the eve of 70th Independence Day celebration. மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்தையே அனைத்து மானிடர்களும் விரும்புவர் என்பது உலகறிந்த நியதி. மாற்றத்தை வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதனை வெளியில் தேடாமல் தன் உள்ளே தேடும்போதுதான் அதற்கான விடையாக அமைவது அமைதியும் கருணையும். அந்த அமைதியும் கருணையும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அது சமூக பணியாக உருப்பெறுகிறது. இவ்வாறாக கருணையும் அமைதியும் சமூக பணியையும் ஒன்றிணைத்து செய்து வருகிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம்தான் People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India என்ற நிறுவனம். இந்த நிறுவனமானது கிட்டத்தட்ட 1952 தன்னுடைய பணிகளை செம்மையாக செய்து அதற்கான சிறப்பு அங்கீகாரத்தையும் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்தும் அரசுகளிடமிருந்தும் பெற்றிருக்கிறது. இந்த நிறுவனத்திலிருந்து தேவைப்படுவோருக்கு, எளியோருக்கு, ஒடுக்கப்பட்டவருக்கு, சாமானிய மக்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் தேடி தேடி செய்து வருகின்றன இந்நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அதன் வாயிலாக இந்த People Forum of India, National Bharat Sevak சமாஜின் தலைவராக இருக்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் மணிமொழியன் அவர்கள். அவர்களுடைய அறிவுரையின்படியே இந்நிகழ்வுகளும் இந்த நிகழ்ச்சிகளும் உதவிகளும் மிக சிறந்த வகையில் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கு உறுதுணையாகவும் உறுதியாகவும் இருப்பவர் துணை இயக்க தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராஷ்மி ரூமி. இவருடைய மிகச்சிறந்த நற்பண்புகளும் இவருடைய மிகச்சிறந்த நல் எண்ணங்களும் இவரை அடுத்த தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆம், அடுத்த இந்த அமைப்பின் தலைவராக ஆகக்கூடியவரும் டாக்டர் ராஷ்மி ரூமி அவர்களே. இப்படிப்பட்ட தலைவர்கள், அதிகாரிகள் ஒன்றிணைந்து இயங்குவதால் மிகச்சிறந்த சேவைகளை செம்மையாக செய்து வருகிறது இந்த People Forum of India. மிகவும் முக்கியமான ஒன்று, இந்த People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India 1952 துவங்கப்பட்டது என்று கூறினோம். அதை துவக்கியவர் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்பது மிகப்பெரிய பெருமிதம் இந்த நிறுவனத்திற்கும் இந்த அமைப்புக்கும். இவ்வாறாக இவர்கள் செய்திட்ட நல் திட்டங்களையும் நல் உதவிகளையும் பார்க்க இருக்கிறோம். மேற்கூறியபடி இன்னும் பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறது. இன்னும் பல நலத்திட்டங்களை செய்து ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெற இருக்கிறது People Forum of India, National Bharat Sevak Samaj, Government of India, All India Organization. அதற்கு அந்த நிறுவனத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குவோம்.